பணசிக்கல் தொடர்பாக லைகா நிறுவனம் அளித்துள்ள முறையீடு குறித்து நடிகர் விஷால் விடையளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. நடிகர் விஷால் அன்புச்செழியனின் கோபுரம் பிலிம்ஸ் நிறுவனத்திடம் பெற்ற 21,29,00,000 ரூபாய் கடனை லைகா நிறுவனம் ஏற்றுக்கொண்டு செலுத்திய நிலையில் அந்த தொகை முழுவதையும் திருப்பி செலுத்தும் வரை விஷால் பட நிறுவனத்தின் அனைத்து படங்களின் உரிமைகளையும் லைகா நிறுவனத்துக்கு வழங்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த ஒப்பந்தத்தை மீறி படங்களை வெளியிட்டதால் பணத்தை திருப்பித் தர ஆணையிட வலியுறுத்தி விஷாலுக்கு எதிராக லைகா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் லைகா நிறுவனத்துக்கு வழங்க வேண்டிய 21,29,00,000 ரூபாயை 30 விழுக்காடு வட்டியுடன் வழங்க விஷாலுக்கு ஆணையிட்டது. இந்த ஆணையை உடனடியாக நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி லைகா நிறுவனம் தொடுத்த மேல்முறையீடு வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனம் உருவாக்கத்தில் மகுடம் படத்தில் நடிக்க விஷால் ஒப்பந்தமாகியுள்ளதாகவும் அந்த படத்துக்காக பெறப்படும் பணத்தை டெபாசிட் செய்ய வேண்டும் எனவும் முறையீட்டாளர் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதையடுத்து லைகா நிறுவனம் அளித்துள்ள முறையீடு குறித்து விஷால் விடையளிக்க ஆணையிட்ட நீதிபதி வழக்கை நவம்பர் 17ஆம் நாளுக்கு ஒத்திவைத்தார்.